வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை மறுநாள் கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. சென்னையில் தொடர்ந்து 106 டிகிரி வெப்பம் பதிவாகும் என கணிப்பு. கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. மாநிலத்தின் பல பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியது. விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் தியானம் செய்வதற்காக இன்று மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் மோடி. 2000 காவலர்கள் பாதுகாப்பு. காந்தி படத்தை பார்த்த பிறகே உலகத்திற்கு மகாத்மா காந்தி பற்றி தெரியும் என பிரதமர் பேசியதற்கு மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்வதால் ஞானம் வந்துவிடாது என்றும் சாடல். பிரதமர் மோடியின் வருகை குறித்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அவதூறு. திமுக, காங்கிரஸ் மீது GK வாசன் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகைக்கு எதிர்ப்பு. நெல்லையில் காங்கிரஸ் அலுவலக மாடியில் கருப்பு கொடியுடன் போராட்டம். பிரதமர் வருகையொட்டி விவேகானந்தர் பாறைக்கான படகு போக்குவரத்து நிறுத்தம். முக்கடல் சங்கமம் பகுதியிலும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை. செல்போனில் பேசியபடி கார் ஓட்டிய வழக்கில் கைதான TTF வாசன் நீதிமன்றத்தில் ஆஜர். தன்னை பார்த்துதான் எல்லோரும் கெட்டுப் போகிறார்களா என செய்தியாளர்களை நோக்கி கேள்வி. என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்களா? வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் இன்று மாலை அமித்ஷா சாமி தரிசனம். பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட காவலர்கள். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக 57 IAS அதிகாரிகள் நியமனம். அதிகபட்சமாக கன்னியாகுமரிக்கு 3 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இனி சிறுவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் RC புக் ரத்து செய்யப்படுவதுடன் 25,000 ரூபாய் அபராதம். 25 வயது வரை சம்பந்தப்பட்ட சிறுவர் ஓட்டுநர் உரிமம் பெற முடியாது எனவும் கடுமையாகிறது கட்டுப்பாடு. $99 லட்சம் மாணவர்களின் செல்போன் எண்களை உறுதி செய்துள்ள பள்ளிக் கல்வித்துறை. நலத்திட்ட உதவிகள் முழுமையாக சென்று சேர்வதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை. சிவகங்கை கொல்லங்குடி ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வெறும் 50 மில்லி மட்டுமே வழங்கப்பட்டதாக புகார். 950 ரேஷன் கார்டுகளுக்கு 40 லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வந்ததால் அதனை பகிர்ந்து கொடுத்ததாக தகவல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரபல யூடியூபர் TTF வாசன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திரைப்படத்தில் நடிப்பதால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என மதுரை நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது பிரபல யூடியூபரமான பைக் ரேசரமான TTF வாசன் கடந்த 15ஆம் தேதி திருச்செந்தூர் சென்ற பொழுது மதுரை ரிங் ரோட்டில் சோனைச்சாவடி அருகே ஒரு செல்போனில் வந்த காலை பேசியபடியே வாகனம் ஓட்டியதாக, அஜாக்கிரதையாக விபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனம் ஓட்டியதாக மதுரை அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று கைது செய்து அவர் தற்பொழுது மதுரையில் உள்ள JM 6 நீதித்துறை நடுவர் சுப்புலட்சுமி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது
நீதிபதி முன் அவர் தரப்பு வழக்கறிஞர் தற்பொழுது எனக்கு வருகிற ஜூன் மாதம் முதல் வாரத்தில் சினிமா பட ஷூட்டிங் உள்ளது. எனவே எனக்கு இடைக்கால அதாவது நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும். அனைத்தும் ஜாமீன் என்னை சம்மன் வழங்கி கைது செய்யப்படவில்லை, திடீரென்று கைது செய்துள்ளனர். இது அனைத்து பிரிவுகளும் ஜாமீன் வழங்கக்கூடிய பிரிவு தான். எனவே எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதி இந்த வழக்கில் உணவு இடைவெளி விசாரிப்பதாக ஒத்திவைத்துள்ளார். குறிப்பாக இதற்கு முன் இவர் அண்ணா நகர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது நான் யாருடைய உயிருக்கும் பங்கம் விளைவித்தேன், நான் வேண்டுமென்றே என் மீது, ஆனால் எனக்கு என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, நான் நீதித்துறையை நம்பியுள்ளேன், எனக்கான செய்தியாளரிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி முன் ஆஜராகி தனக்கு இதில் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார். போலீசார் தரப்பில் நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்று ஆஜர்படுத்த உள்ளனர். எனவே 2:30 மணிக்கு மேல் இது குறித்த விவரம் தெரிய வரும். பாலவேல். நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மாலை காரைக்குடிக்கு வருகை தரும் நிலையில் அங்கு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமலிங்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், இன்று பிற்பகல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்குடிக்கு வருகை தரவுள்ளார். அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து ரோட் ஷோ பிரச்சாரம் மற்றும் கோட்டை பைரவர் தரிசிப்பதற்காக கடந்த ஏப்ரல் மாதமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தர இருந்த நிலையில் உடல்நிலை மற்றும் பருவநிலை காரணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் 2024 ஆண்டு பாராளுமன்ற இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோட்டை பைரவர் கோயிலுக்கு வழிபாடு செய்வதற்காக இன்று பிற்பகல் வருகை தருகிறார். அது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் திருச்சி விமான நிலையத்துக்கு வருகை தரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிற்பகல் 3:40 மணி அளவில் காரைக்குடி அருகே உள்ள காடுகாத்தான் கால்நடைப்பள்ளியில் உள்ள பழைய விமான ஓடுதளத்தில் ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஹெலிபேட் அமைக்கல ஹெலிகாப்டர் மூலம் இறங்குகிறார். தொடர்ந்து சாலை மார்க்கமாக காடுகாத்தான் நேமத்தாம்பட்டி வழியாக சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள கோட்டை பைரவர் ஆலயத்தில் உள்ள சிறப்பு தரிசனம் செய்கிறார். மீண்டும் சாலை மார்க்கமாக மறுபடியும் திருப்பி வருகை தந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்ல உள்ளார். இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஐபிஎஸ் தலைமையில் 2 ADSP 4 DSP உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் திருச்சி திருமயம் கோட்டை பைரவர் ஆலயத்திலும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அமித்ஷா இறங்கும் ஹெலிபேட் மைதானம் சீரமைப்பு பணி முடிவடைந்து தயார் நிலையில் உள்ளது. அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகளும் இன்று நடைபெற்றது. பாலவேல். நன்றி முத்துராமலிங்கம், விரிவான விவரங்களுக்கு. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் முழுமையாக சென்று சேருவதை உறுதி செய்ய வாட்ஸ்அப் சேனல் ஒன்றை பள்ளிக்கல்வித்துறை அறிமுகம் செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, 99,22,000 மாணவர்களின் செல்போன் எண்கள் தற்போது தமிழக பள்ளிக்கல்வித்துறையால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் முழுமையாக சென்று சேர்வதை உறுதி செய்ய வாட்ஸ்அப் சேனல் மற்றும் எமிஸ் இணையதளத்தில் மாணவர்களின் செல்போன் எண்களை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தொடங்கி இதுவரை சுமார் 1 கோடி அளவிலான செல்போன் எண்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் துல்லியமா சொல்ல போனோம்னா 99,22,608 செல்போன் எண்கள் இதுவரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 27,98,325 செல்போன் எண்கள் இதுவரை உறுதி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. பள்ளிகள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி திறப்புக்கு முன்பாக மீதம் இருக்கக்கூடிய செல்போன் எண்கள் உறுதி செய்யப்படுவதற்கான பணிகளை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. இதன் மூலம் மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் ஒரு சிங்கிள் வே கம்யூனிகேஷன் இருக்கிறதுக்கு தான் இந்த முறை வாட்ஸ்அப் எண்களை அவங்க உறுதி செய்யறாங்க. பேரண்ட்ஸோட வாட்ஸ்அப் எண்கள் மூலமா அதுல மாணவர்களுடைய வருகை, அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய உபகரணங்கள், பாடல் உள்ளிட்டவை எல்லாம் இந்த எண்கள் மூலமாக மானிட்டர் செய்வதற்கு ஏதுவாக இந்த திட்டம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. மோனிஷா.
விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.